அன்பார்ந்த தமிழ் மக்களே வணக்கம். பெரியோர்களே, சிறுவர்களே, தாய்மா, താടി വെച്ചവരെല്ലാം ടാഗോറാണോ, കൊമ്പൻ മീശ വെച്ചവരെല്ലാം ഭാരതിയോ? തമിഴകത്തിൽ ഈ ചോദ്യങ്ങൾ പണ്ടേ ഉയർന്നതാ. എന്നാൽ ഒരു കാര്യവുമില്ല. എംജിആറിൻ്റെ കാലം തൊട്ടേ സ്വന്തക്കാരെല്ലാം തമിഴ്നാട്ടിൽ മുഖ്യമന്ത്രിമാരായ ചരിത്രമാണ് ഉള്ളത്. ഒരാചാരമാകുമ്പോൾ അങ്ങനെ വേണമെന്നാണല്ലോ. അതുകൊണ്ടാണ് അമ്മയുടെ അടുത്ത അനുയായി പനീർ സെൽവം UPS പോലെ എല്ലാ തവണയും മെയിൻ പവർ പോകുമ്പോൾ മുഖ്യമന്ത്രിയായി ചാർജ് എടുത്തത്. എന്നാൽ OPS എന്ന UPS ഇനി വേണ്ട, കരണ്ട് പോയാൽ നേരെ ലൈൻ മാറ്റി കൊടുക്കാമെന്ന് ശശികല അമ്മച്ചി തീരുമാനിച്ചതോടെ തമിഴ്നാട്ടിൽ കാര്യങ്ങൾ ഗലാട്ടയിലേക്ക് നീങ്ങുകയാണ്. ആദ്യ റൗണ്ടിൽ മാറാൻ പറഞ്ഞപ്പോഴേ സെൽവണ്ണൻ മാറിയതാണ്. അപ്പോഴാണ് അമ്മയുടെ ശവകുടീരം വരെ ഒന്ന് പോകണം എന്ന് തോന്നിയത്. മൊത്തം കൈവിട്ടുപോയി. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயிரில்லையே. நீ எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேம்மா. என்னடா இது? ஏமாந்துட்டீங்கம்மா, ஏமாந்துட்டீங்க. அம்மாவுடைய ஆன்மா சொன்னதின் அடையாளமாகத்தான் இன்றைக்கு நான் உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதனை ஒட்டுமொத்த செயல்வர்களும் எண்ணுகிற ஒருவர்தான் கழகத்தினுடைய பொதுச்செயலராக வர வேண்டும். ஒட்டுமொத்த மக்களினுடைய யாரை விரும்புகிறார்களோ அவர்தான் முதலமைச்சராக வர வேண்டும். இந்த கருத்தில் நான் கடைசி வரை உறுதியாக இருப்பேன். தன்னந்தனியாக நின்று கூட நான் போராடுவேன். அதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இல்லம்மா, உங்களை பிரிஞ்சு நான் தனியா இருக்கிறது எனக்கு பிடிக்கல. நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். என்னப்பா முடிவு? இனிமே காலை டிஃபன் இங்கே தான், மத்தியானம் சாப்பாடு இங்கே தான், நைட் சாப்பாடு இங்கே தான், தூங்குறது மட்டும் அங்கே. ஐயோ, ஆனா யூனியன் லீடர் இல்ல, அந்த வேலை இன்னும் விடலம்மா. நீரா சொல்லுவே இல்ல, எவ்வளவு பேர் அழகா கூட பழசெல்லாம் மறந்துடக்கூடாது, விட்டுடக்கூடாதுன்னு. அதனால தான்மா. ஆமா. மாண்புமிகு அம்மா அவர்கள் சோதனை ஏற்பட்ட காலத்தில் 2 முறை முதலமைச்சர் என்ற பொறுப்பிலே மாண்புமிகு அம்மா அவர்கள் என்னை நியமித்தார்கள். அப்பொழுதும் சரி இப்பொழுதும் சரி மாண்புமிகு அம்மாவுடைய கொள்கைகளுக்கு, கோட்பாடுகளுக்கு, அம்மாவுடைய எண்ணங்களுக்கு சிறு குண்டுமணி அளவுடன் நான் குறையாமல் என்னுடைய பணியை, கடமையை ஆற்றுவேன் என்பதனை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாயன்றி வேறொன்று ஏது. அது எப்படி மாதிரி நான் உங்ககிட்ட சொல்ல முடியும்? சொல்றதுக்கு தைரியம் இல்லாதனாலதான். അമ്മോதான். അവിടെ നിന്നൊരു വരവായിരുന്നു. കമാൻഡറ സെൽവ എന്ന് ആരോ വിളിക്കുന്ന പോലെ തോന്നി. ராஜினாவை திரும்ப பெறுவதற்குரிய ஒரு கட்டாய சூழல் ஏற்பட்டால் உறுதியாக திரும்ப பெறுவேன். தமிழ் படங்களை எங்க மறந்து வச்சுக்கிட்டு, மீசை முறுக்கிக்கிட்டு, லுங்கி கட்டிக்கிட்டு, நம்பியாரு கபாலி அப்படின்னு சொன்ன உடனே குனிஞ்சி சொல்லுங்க எஜுமா அப்படி வந்து நிப்பானே, அந்த மாதிரி கபாலி நினைச்சியாடா? கபாலிடா. மாண்புமிகு இதயதேவம் புரட்சி தலைவி அம்மாவுடைய உடல்நிலை பற்றிய சந்தேகங்கள் இன்றைக்கு பரவலாக நாட்டு மக்களிடையே, அவருடைய இதயங்களிலே இருக்கிறது. உறுதியாக ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கப்படும். உச்ச நீதிமன்றத்தினுடைய தற்போது பொறுப்பில் இருக்கின்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர்கள் அந்த விசாரணை கமிஷனுக்கு பொறுப்பேற்று விசாரணை செய்து முடிவுகளை நாட்டு மக்களுக்கு அளிப்பார்கள் என்பதை தெரிவித்தார். സ്റ്റാലിൻ ഒന്ന് ചിരിച്ചതോടെ സെൽവണ്ണൻ കളം മാറിയെന്നാണ് ശശികല അമ്മച്ചി പറയുന്നത്. അങ്ങനെയാണ് എൻ്റെ അമ്മച്ചി കേരള നിയമസഭയിലേക്കൊക്കെ ഒന്ന് വരണം. കഴുത്തിന് കുത്തിപ്പിടിച്ചവരെയും കടിച്ചവരെയൊക്കെ നോക്കി നമ്മുടെ ഉമ്മൻചാണ്ടിയും മാണിസാറുമൊക്കെ ചിരിക്കുന്ന ചിരി കാണും. എന്തായാലും ഗവർണർ തിരിച്ചെത്തുന്ന ദുർഗാഷ്ടമി നാളിൽ എന്തെങ്കിലുമൊക്കെ നടക്കും. நான் சங்கரன் தம்பி. நீ யாரு? நானா? சண்டாளா, என்னையா யாருன்னு கேக்குற? நான் தாண்டா நாகவல்லி. தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை திரு ஓ பன்னீர்செல்வத்தை ஆதரித்து துரைமுருகன் பேசும்போது அதற்கு எந்தவித கருத்தையும் தெரிவிக்காமல் அப்போதே திரு ஓ பன்னீர்செல்வம்
மௌனம் காத்த செயல் அவர் திமுகவில் ஐக்கியமாகிவிட்டதை என்னால் நன்கு உணர முடிந்தது. எதுக்காக வந்த? உன்னை கொல்றதுக்கு, உன்னை கொன்னு உன் ரத்தத்தை குடிக்கிறதுக்கு. உன்னால என்ன கொல்ல முடியாத நாகவல்லி? கொல்லுவேன், கண்டிப்பா கொல்லுவேன். வரப்போற துர்காஷ்டமி அன்னைக்கு நான் உன்னை கொல்லுவேன். அப்பத்தான் என் ஆத்திரம் அடங்கும். എങ്കടാ ഉങ്ക MLA എന്ന ചോദ്യം ഗവർണർ ചോദിക്കുമ്പോൾ പെറുക്കിപ്പെറുക്കിയിടാനായി എല്ലാവരെയും ഒറ്റാലിലിട്ട് പിടിച്ചിരിക്കുകയാണ് ചിന്നമ്മ. വണ്ടി പഞ്ചറായില്ലെങ്കിൽ സലവണ്ണൻ തെറിക്കും. ഏഴ് മാസം മുമ്പ് കൊച്ചിയിലെ GCDയിൽ നിന്ന് കാണാതായ കട്ടിലും കോളാമ്പിയുമൊക്കെ തിരിച്ചു കിട്ടിയത് കാണാം ഇടവേളയ്ക്ക് ശേഷം. സർക്കാരിൽ നിന്ന് എന്നെ വിശ്വസിച്ച് ഏൽപ്പിച്ച കുറെ സാധനങ്ങൾ നിങ്ങൾ കൊട്ടാരത്തിൽ നിന്ന് ഇങ്ങോട്ട് കൊണ്ടിട്ടില്ലേ? അത് തിരിച്ചു കൊണ്ടുപോകാനാ കയറി എടുക്കണൊക്കെ. ചുമ്മാ